Hey chingos, welcome to drama series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 7. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினை பாட்டி கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருப்பாங்கல்ல. இப்ப பாட்டி கிட்ட கூட்டிட்டு வந்தாச்சு. பாட்டிக்கு வணக்கம் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பாட்டி உங்களுக்காக நான் ஒரு gift ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு ஷூ தச்சிருப்பாங்களா அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பாட்டியும் நானும் உனக்காக ஒரு gift ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு ஹேர் பின்னும் வளையலும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் தேங்க்யூ சொல்றாங்களா. ஹீரோவும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய வேலையில பிஸி ஆயிட்டதுனாலதான் என்னால இவ்வளவு உங்ககிட்ட கூட்டிட்டு வர முடியல. இன்னைக்குதான் என்னால இவ்வளவு உங்ககிட்ட கூட்டிட்டு வர முடிஞ்சது. இவதான் என்னோட ஒய்ஃப். இன்னையில இருந்து இவதான் வீட்டு சம்பந்தமான வேலைகள் கொஞ்சம் பாத்துப்பா. நீங்க இவகிட்ட எல்லா வேலையுமே சொல்லலான்னு. பாட்டியும் ரொம்ப நல்லது, நீ ரொம்ப பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால போ, நான் அவகிட்ட தனியா பேசிக்கிறேன்னு. ஹீரோக்கு போறதுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் ஹீரோயினை திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயின் பரவாயில்லன்னு சொன்னோடனே ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. இப்ப பாட்டி கேக்குறாங்க, நீ பானி சிட்டியோட சீல ஹீரோவுக்கு டவுரியா கொடுத்தன்னு நான் கேள்விப்பட்டேன்னு. ஹீரோயினும் ஆமா, ஏன்னா அது ஹீரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சோன்னு. அதுக்கு பாட்டியும் நீ அணைய கூட திரும்ப சீரமைக்கிறதுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு. ஹீரோயினும் ஆமா, என்னோட தாத்தா நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த கல்யாணத்துல சரி பண்ணலாம் நினைச்சாங்கன்னு சொன்னோடனே பாட்டியும் போதும் வேண்டாம், பழைய விஷயங்கள் எதை பத்தியும் பேச வேண்டாம், நீ இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்க, அதனால நாங்க ஒண்ணு எதிரியோட ஃபேமிலியா பார்க்க மாட்டோம், ஆனா பழச பத்தி மட்டும் பேசவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஹீரோயினும் சிரிச்சுட்டே ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாட்டியும் இங்க நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு, அதுபடி நீ டெய்லி காலையில என்ன உன்னோட மாமியார் எல்லாம் பார்க்க வரணும், ஆனா நீ என்ன பார்க்க வர வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு பதிலா நீ 2-3 கடவுளுக்கு எழுதக்கூடிய போயம் உண்டு, அதை எழுதி முடிச்சு எனக்கு கொண்டு வந்து கொடு, அது மட்டும் எனக்கு போதும்னு. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் டேஷியோவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நீ போயாக்கு போய் செட்டில் ஆயிட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ அங்க எப்படி இருக்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது, அதனால நீ எனக்கு லெட்டர் எழுது, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோயே உடனே என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா உனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை எனக்கு அடுத்த தடவை லெட்டர்ல எழுது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. பைசியும் என்னாச்சு உன் தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்க கேட்கறதுக்கு, இங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா அமைதியா ஒரு நார்மலான லைஃப் வாழ சொல்லியிருக்கா, அவ்வளவுதான் அப்படின்னு. பைசியும் ரொம்ப சந்தோஷம், உனக்கு தூக்கம் வரும், தூங்க போறியான்னு கேட்கறதுக்கு ரொம்ப குளிர்துன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நான் வெளியில போயிட்டு சூடு வைக்கிறேன் அப்படின்னு வெளியில போயிடுறாங்க. இவங்க என்னதான் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்தாலுமே இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிக்கல. 2 பேரும் தனித்தனியா தான் உறங்கிட்டு இருக்காங்களா. இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. டேஷியோ வெளியில வந்து பாக்குறாங்க. பைசி அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. டேஷியோவும் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு பைசியும் இல்ல வேண்டாம், எப்படி மழை பெய்யுதுன்னு பாரு, உனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது, நீ இங்கே ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா டேஷியோவும் இல்ல இல்ல நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அங்கேயே நிக்க வச்சிடுறாங்களா. சரி நீ உள்ள போன்னு சொல்லும் போது டேஷியோ நீயும் மான் கூப்பிடுறாங்க. பைசியும் இல்லன்னு சொல்றாங்களா. டேஷியோ உடனே கிஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே நம்மள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் பாக்குறாங்க, ஏன் நம்ம அந்த மாதிரி வாழக்கூடாது, நீ என்ன இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க, இப்பத்துல இருந்து நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அடுத்த செகண்டே பைசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு கப்பலா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பைசி இன்னும் வரதட்சணை, அதாவது பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாமே கொடுக்கல. பழைய காலத்துல எல்லாமே என்கேஜ்மெண்ட்டுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்து தான் பொண்ணை கூட்டிட்டு வருவாங்களா. சோ இவங்க எந்த கிஃப்ட்டுமே கொடுக்காததுனால காட்டுல இருந்து ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்துட்டு வந்து தச்சு வேலை செய்வாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்து இதுல ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கேக்குறதுக்கு பைசிக்கு சொல்ல தெரியல. அதனால வயலின் மாதிரி இருக்கும், இந்த அளவு ஹைட்ல இருக்கும், அதுல நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், அதை இப்படி இப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தெரியும் அது ஒரு இசைக்கருவி, என்னால அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பைசியும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா இப்ப ஹீரோயின் அடுத்ததா மாமியார பார்க்க போகணும்ல, பாட்டியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா. சோ மாமியார பார்க்க போறாங்களா. அப்ப மாமியாரோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்க, உன்னோட மாமியார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமான்னு. ஹீரோயினும் என்னோட ஹஸ்பண்ட் என்ன பாட்டியை பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனாங்க, அதனாலதான் லேட்டா வந்துட்டேன்னு. உடனே அசிஸ்டன்டும் அது இது அப்படின்னு ரீசன் சொல்லி சமாளிக்க பார்க்காத, காலையில இருந்தே நீ வருவ அப்படின்றதுக்காக உன்னோட மாமியார் இவ்வளவு நாளும் பசி தாங்கிட்டு இருந்திருக்காங்க தெரியுமா, நீ போயிட்டு உடனே அவங்களுக்காக சூப் சமைச்சு கொண்டு வான்னு. ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்களா. அசிஸ்டனும் ஏன் நீ செய்ய மாட்டியா, உன் மாமியார் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டியான்னு கேட்க, ஹீரோயினும் நான் செய்யக்கூடாதுன்னா இல்ல, எனக்கு செய்ய தெரியும், நான் செய்வேன், ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா பாட்டி என்கிட்ட மந்திரங்களை எழுதி தர சொல்லியிருக்காங்க, அதுவும் பூஜைக்கான மந்திரங்கள், அதை எழுதுறதுக்கு காலையில ராத்திரி முழு நேரம் இருந்தா கூட 1 வாரம் ஆயிடும், அதனாலதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே ஹீரோட அம்மா கேக்குறாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னோட மாமியார சொல்லி நீ எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சியான்னு. அதுக்கு ஹீரோயினும் இல்ல நான் பாட்டியோட விஷயத்த சொல்லி எஸ்கேப் ஆக நினைக்கல, ஆக்சுவலி நான் இப்போ உங்களுக்கு சூப் செய்யணும் அப்படின்னா நான் கிச்சனுக்கு போகணும், அங்க மீன் முட்டை இறைச்சி எல்லாமே இருக்கும், எல்லாம் நான்வெஜ், ஆனா நான் எழுத
போறது என்னது, பூஜைக்கு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள். அதை எழுதும் போது நான் நான்வெஜ் சமைச்ச அந்த வாடையோட எல்லாம் உட்கார முடியாது. அதனால நான் திரும்ப குளிக்கணும், என்ன சுத்தம் பண்ணிக்கணும், மறுபடியும் போயிட்டு உங்களுக்கு சமைக்கணும், மறுபடியும் குளிக்கணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டி சொன்ன வேலையை என்னால முடிக்கவே முடியாது. நீங்க பாட்டி 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான். அவங்க சொன்ன வார்த்தைகளை நீங்களும் சொன்ன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சோ உங்க 2 பேருக்கும் பொதுவான இந்த விஷயத்த செய்யும் போது அந்த விஷயத்தை என்னால செய்ய முடியாது அப்படின்றாங்களா. உடனே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவங்களோட மாமியாரை வச்சு ஹீரோயின் இவங்க மாமியாரை சமாளிக்கிறாங்களே. சோ என்னமோ செஞ்சு தொலை போ அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோட அம்மா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட உடனே ஹீரோவை இங்க வர சொல்லு, அவனுக்கு நான் வேணுமா இல்லனா அவனோட பொண்டாட்டி வேணுமா அப்படின்றத நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோயின் வெளியில வரும்போது சூயாவை பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு இவ பண்றதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் போயால தச்சு வேலை செய்யறதுக்காக பைசி ஒரு ஆள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஆளு நிறைய காவலாளிகள் வந்து அட்டாக் பண்றாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஜயச்சான் அப்படின்ற ஒருத்தன் இவங்களோட பக்கத்து நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய படை வீரர்கள் தேவை, ஊர்ல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா ஊருக்குள்ள வந்து இளமையா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா வேலை செய்ய திறமைசாலியா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு அவனோட ஊருக்கு கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறமா அவங்கள அவன் அடிமையா யூஸ் பண்ணிப்பான். சோ அந்த மாதிரி இந்த தடவை வரும்போது இந்த ஆளை இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். அந்த ஆளும் இல்ல நான் வரமாட்டேன், ஊரை விட்டு வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா அந்த காவலாளிகள் எல்லாரும் அந்த ஆளை இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப பைசி கரெக்டா அங்க வந்துடுறாங்க. சோ அந்த காவலாளிகள் எல்லாரையும் சுள்ளி கெடுத்துடுறாங்க. இங்க ஓடி போங்கடா, இனி இந்த பக்கம் கூட நீங்க தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு சமத்தியா விரட்டி விட்டுடுறாங்களா. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் பைசி உன்ன மாதிரி ஒரு வீரனுக்காக தான் நாங்க இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இனி நீதான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு பைசி சொல்றாங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு பாதுகாப்புக்காக இங்க வரல, என்னோட ஒய்ஃபு நானும் இங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்தோம், இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு. அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு, எங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இளமையான வீரர்களையுமே அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்க யாருக்குமே ஜயட்டாய எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப வீக்கான ஆட்கள். எங்களுக்கு அரசாங்கத்தை பத்தி தெரியும், அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பலம் கிடையாது. சோ எங்களுக்கு முன்னாடி நீ நிப்பன்னு வச்சுக்கோயே, உன்னை இந்த நாட்டோட ஊர் தலைவரா மாத்திட்டு நாங்க உனக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், நீ என்ன சொல்றியோ அதை கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், ப்ளீஸ் எங்களுக்கு தலைவனா மாறுன்னு. அதுக்கு பைசியும் இல்ல முடியாது, என்னோட ஒய்ஃபை நான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஊர் மக்கள் சொல்றாங்க நீ படிச்சு விட்டுருக்கே, இவன் ஜயட்டாயோட காவலாளி, அவன் உன்னை சும்மாவா விடுமா, இந்த ஊர்ல நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீ ஊர் தலைவரா மாறி ஜயட்டாய பயமுறுத்தணும், இல்லனா உன்னால இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சரி என் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு பைசி முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த போயிட்டு டேஷியோ கிட்ட சொன்னோன்னே டேஷியோ நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம், வா போகலாம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பைசி சொல்றாங்க இன்னும் எவ்வளவு தூரம் தான் நம்ம ஓட முடியும், இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்பதான் நம்ம வாழ முடியும், நான் உனக்கு நிரந்தரமான ஒரு லைஃபை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ ஊர் தலைவரா மாறிட்டேன்னு வச்சுக்கோயே, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா உன்னை மறுபடியும் அவங்களோட வீட்டுக்குள்ள அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் அதுக்காக தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஒரு நிரந்தரமான லைஃபை ஒரு நிரந்தரமான வீட்டை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, இதை நம்ம கடந்து வரலாம் அப்படின்னு டேஷியாவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓகே சொல்றாங்களா. சோ 2 பேருமே வெளியில போறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே தலைவரே தலைவரே அப்படின்னு டேஷியோவையும் பைசியையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அம்மா நீங்க என்ன கூப்பிட்டு விட்டீங்கன்னு. அதுக்கு அவங்க அம்மாவும் ஆமாடா நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உன் அண்ணனுக்காக எப்பவுமே அவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்தான் அப்படின்னா நான் ஷூ செய்யறத வழக்கமா வச்சுட்டு இருந்தேன், அதே மாதிரி உனக்கும் நான் புதுசா ஒரு ஷூ செஞ்சிருக்கேன், இதை போட்டு பாரு அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஹீரோ போட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த ஷூ கரெக்டான அளவிலே இல்ல, இருந்தாலும் ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு உட்கார்ந்துட்டாங்க. இப்ப ஹீரோட அம்மா சொல்றாங்க எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கவே இல்ல, நீ நம்மளோட எதிரி நாட்டோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க, எனக்கு சுத்தமா அவள பிடிக்கவே இல்ல, அவ கூட என்னால ஒரு நிமிஷம் கூட ஒரு ரூம்ல இருக்கவே முடியல, அதனால நீ சூயாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஹீரோவும் என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாக்குறாங்களா. அவங்க அம்மாவும் ஆமாடா சின்ன வயசுல இருந்தே சூயா என் கூடவே இருக்கா, நீ ஊர்ல இல்லாதப்பெல்லாம் அவதான் எனக்கு கம்பெனி கொடுக்குறா, அவ இருக்கிற ஒரே ஒரு ரீசன்னாலதான் என்னால போர் அடிக்காம இந்த வீட்டுல இருக்கவே முடியுது, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசனே அவதான் வச்சுக்கோயே, சோ சூயாவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோயே, நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், எனக்கும் ஒரு கம்பெனி நிரந்தரமா இருந்த மாதிரி இருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க, நாங்க வந்து போயிடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணவே இல்ல. இப்ப அவங்களோட ஸ்டடி ரூமுக்கு தான் போறாங்களா. அப்ப ஹீரோயின் அவங்க எழுதிட்டு இருந்த டேபிள்
டேபிள்ல ஒரு டப்பா இருந்திருக்கும், அந்த டப்பாவை கொஞ்சமா தள்ளி வைக்கிறாங்க. ஹீரோவும் நீ என்ன ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் பாட்டி என்கிட்ட நிறைய மந்திர வார்த்தைகள் எழுத சொன்னாங்கல்ல, அதுக்கான புக்கை தேடிக்கிட்டு இருந்தேன், அதுதான் பாத்துட்டு இருக்கேன். ஹீரோவும் இதுல இருக்க வேற எந்த பொருளையுமே நீ தொடக்கூடாதுன்னு சொன்னோடனே ஹீரோயினும் நீ தொடக்கூடாதுன்னு சொன்ன பொருளை நான் தொடலாம் மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு. ஹீரோவும் சரின்னு அவங்களோட டேபிளுக்கு போறாங்களா, அப்போ ஒழுங்காவே நடந்து போகல, ஒரு மாதிரி நடந்து போறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்காக ஒரு ஷூ செஞ்சு கொண்டாந்து இருப்பாங்க. சோ ஹீரோ புதுசா ஒரு ஷூ போட்டிருக்கத பார்த்து இது உன்னோட புது ஷூவான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தாங்கன்னு ஹீரோயின் அதை கலத்த சொல்லிட்டு நானும் உனக்காக ஒரு புது ஷூ செஞ்சிருக்கேன், இதை போட்டு பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோ அதை போட்டு பார்த்துட்டு கரெக்டான அளவில் இருக்கேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் நான் வேணா அவனோட அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஷூவை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கவா, உனக்கு போட்டுட்டு வலி இல்லாம நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன், மாடிஃபை பண்ணி கொடுக்குறேன்னு. ஹீரோவும் ரொம்ப நல்லது, நீ கொஞ்சம் தாட்ஃபுல்லாவே யோசிக்கிறேன்னு. ஹீரோயினும் நான் உன்னோட ஒய்ஃப் ஆச்சு, இதெல்லாம் யோசிச்சுதானே ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் நீ இதெல்லாம் கரெக்டா பேசு, ஆனா என் அம்மா உன்கிட்ட ஒரே ஒரு சூப் செஞ்சு கேட்டிருக்காங்க, ஆனா அது செய்ய முடியாது நீ சொல்லிட்டியாமேனு. ஹீரோயினும் அது வந்து இழுக்கிறாங்க. ஹீரோ உன்னால செய்ய முடியாதான்னு கேட்க ஹீரோயினும் நான் செய்யக்கூடாதுன்னா இல்ல, ஆக்சுவலி என்னன்னா நான் பிறந்த வீட்டுல ரொம்பவே ஜாலியா வளர்ந்துட்டேனா, நான் கிச்சன் பக்கமே போனது கிடையாது, எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு. ஹீரோவும் இதை நீ என் அம்மா கிட்டே சொல்லிருக்க வேண்டியதானேன்னு கேட்க உன் அம்மாவுக்கு ஆல்ரெடி என்ன பிடிக்காததுனாலதான் ஊருக்கு வெளியில 3 நாள் நிக்க வச்சு அப்படியே என்ன துரத்தி விட்டுடலான்னு ட்ரை பண்ணாங்க. இப்ப நான் இது செய்ய தெரியலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, இதையே யூஸ் பண்ணி என்ன துரத்தி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, அதனாலதான் பாட்டியை ரீசனா யூஸ் பண்ணி நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஹீரோ நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கன்னு. ஹீரோயினும் என்ன பண்றது, வெளியில நின்னது நான் தானே, 3 நாள் மழையில வெயில்ல எல்லாம் கஷ்டப்பட்டது நான் தானே அப்படின்றாங்க. ஹீரோவும் சரி அதை பத்தி பேச வேண்டாம், ஆக்சுவலி அம்மா என்ன கூப்பிட்டு விட்டாங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்தை என்ன பண்ண சொன்னாங்க, சூயான ஒரு பொண்ணு இங்க இருக்கு அவனுக்கு தெரியும் தானே, அவளை நான் கான்கு பையனை அக்செப்ட் பண்ணிக்கணுமா, என் அம்மா என்கிட்ட சொன்னாங்கன்னு. ஹீரோயினும் ஓ அவங்கள ரிஜெக்ட் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இல்லையே நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லலையே, அதை அக்செப்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணுன்னு. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவன் என்ன கான்குபைன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சூயாவை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டானா அப்படின்னு ரூம்ல ரொம்ப கோவமா போயிருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நிஜமாவே அவன் சூயாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா, உங்களை பத்தி அவன் கவலைப்படவே இல்லையான்னு. ஹீரோயினும் அவன் என்ன பத்தி கவலைப்பட்டுதான் எந்த ஒரு கான்குபைனையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆக்சுவலி அவன் அங்கிள கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான், நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு. இப்ப அசிஸ்டன்ட்ஸும் இந்த ஷூ என்ன பண்றது, இதை சரி பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்க ஹீரோயினும் வேற என்ன பண்றது, சரி பண்ணி கொடுக்கலாம், நானா தானே யோசிச்சுக்கிட்டேன் அவன் என் மேல அக்கறையா இருக்கான் அப்படின்னு, அவன் ஒன்னும் என் மேல அக்கறையா இருக்கேன்னு சொல்லவே இல்லையே, அதனால இதை சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அசிஸ்டன்ஸும் அப்படின்னா நீங்க சூயாவை ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் சான்ஸே கிடையாது, என்னாலெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது, என்னோட மாமியாரை எதிர்த்து என்னால டைரக்டா எதுவுமே பண்ண முடியாது, சோ என் மாமியாரையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிட்ட தான் நான் இதை போயிட்டு கம்ப்ளைண்டா பண்ண போறேன் அப்படின்னு நேரடியா பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டியும் இன்னைக்கு எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க கேட்க ஹீரோயினும் நீங்க என்ன மந்திர வார்த்தைகள் எழுத சொன்னீங்கல்ல, அதுல நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி லெட்டர்ஸ் சூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி ஸ்டைல் சூஸ் பண்ணணுமா அப்படின்றத கேட்கறதுக்காக தான் வந்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல புதுசுல அதனாலதான் அப்படின்றாங்க. பாட்டியும் இந்த ஸ்டைல் சூஸ் பண்ண அப்படின்னு ஒரு ஸ்டைல சூஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அப்பவும் கிளம்பி போகலையா, பாட்டியும் வேற ஏதாவது உனக்கு என்கிட்ட பேசணுமான்னு கேட்க ஹீரோயினும் என்னோட ஃபேமிலில எல்லாம் அந்த அளவுக்கு கான்கு பையன்லாம் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சோ எனக்கு கான்கு பையனா வரவேற்கும் போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியாதுன்னு. பாட்டியும் அதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்குன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் உங்களுக்கு தெரியாதா, ஹீரோ சூயாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா, கான்கு பையனா அக்செப்ட் பண்ணிக்க போறானா, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னதான் பண்ண சொல்லியிருக்கான், சோ அதை எப்படி பண்றது அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறதுக்காக வந்திருக்கேன்னு. பாட்டியும் என்ன எனக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் நடக்குதா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு. ஹீரோயினை பாத்தீங்களா எப்படி புத்திசாலித்தனமா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. பாட்டி நேரா ஹீரோட அம்மாவை கூப்பிட்டு விட்டு நான் உனக்கு மாமியார் தானே, என்கிட்ட கேட்காம பையனுக்கு இனியொரு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவோட அம்மாவும் சூயா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ என் கூட இவ்வளவு நாளும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா, ஹீரோ இல்லாதப்பெல்லாம் அவ தான் எனக்கு கம்பெனி கொடுத்திருக்கா, அதனால அவளை கல்யாணம் பண்ணா ஹீரோ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு. பாட்டியும் ஹீரோ சந்தோஷமா இருப்பானா இல்லனா நீ சந்தோஷமா இருப்பியா, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அது ஹீரோ தலையில கட்டுறதுக்கு நீ ட்ரை பண்ணாத, ஆல்ரெடி ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கான்குபைன் வேணும் அப்படின்னா அதை எப்ப பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சோ இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத, சூயாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் உன்னோட பிரச்சனை அப்படின்னா அவளுக்காக வரதட்சணையை நானே ரெடி பண்றேன், அவளுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, இத பாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோட அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. சோ சூயாவை ஹீரோ
ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது கிடையாது. ஹீரோயின் எவ்வளவு ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோ ஸ்டடி ரூமுக்கு போறாங்களா, அங்க ஹீரோயின் புக்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு திரும்பி போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க, நான் உன்கிட்ட கான்குபைனை அக்செப்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னா நீ எனக்கு எதிரா போயிட்டு பாட்டி கிட்ட போய் போட்டு கொடுத்துருக்க கரெக்டான்னு கேட்க ஹீரோயினும் நான் வேணும்னு பாட்டி கிட்ட போய் கேட்கல, பாட்டி கிட்ட கான்குபைனை அக்செப்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டு, ஏன் நீ கான்குபைனை அக்செப்ட் பண்ற விஷயம் பாட்டிக்கு தெரியக்கூடாதா, இது நேச்சர் தானே, பாட்டிக்கு தெரியணும் தானேன்னு சொல்ல ஹீரோ இந்த ஒரு தடவை ஒன்னா சும்மா விடுற, ஏன்னா பாட்டி தான் இந்த விஷயத்துல டிசைட் பண்ணணும், ஆனா நீ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்க கூடாதுன்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஆயிடுறாங்க. உடனே ஹீரோ திரும்பி பார்த்து என்ன அப்செட்டா இருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் நான் ஏன் அப்செட்டா இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே வார்த்தையாலே விளையாடிக்கிறாங்க. ஹீரோவும் என்னவோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்களா, ஹீரோயினும் இல்ல இல்ல நீ இப்பதானே வந்திருக்க, அதனால நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன், நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க ஒரு நிமிஷம் இரு, இங்க இருக்க எந்த பொருளையுமே நீ டச் பண்ணல தானே. ஹீரோயினும் எத்தனை தடவை சொல்றது, நீ சொல்லாம நான் எந்த ஒரு பொருளையுமே டச் பண்ண மாட்டேன்னு, ஒருவேளை உனக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா நாளையில இருந்து நான் பெட்ரூம்லயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், இங்க ஒண்ணு நான் வரலன்னு. அதுக்கு ஹீரோவும் நான் சும்மா கேட்கதான் செஞ்சேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறேன்னு கேட்க ஹீரோயினும் இது ஒன்னும் சும்மா கேட்ட மாதிரி இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. திரும்பவும் கதை திறக்கக்கூடிய சத்தம் கேக்குதா, ஹீரோவும் நான் தான் சொன்னேன்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு, உனக்கு வேணும்னா பெர்மிஷனே கொடுக்குறேன், நீ எப்ப வேணாலும் இங்க உள்ள வந்து என்ன வேணாலும் பண்ணலான்னு. உடனே பின்னாடி இருந்து அப்படியா நான் எப்ப வேணாலும் உள்ள வரலாமா, ரொம்ப தேங்க்ஸ், நீ மேல நிறையவே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு. என்னடா வாய்ஸ் வேற மாதிரி கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா சூயா கையில ஒரு பாஸ்கெட்டோட வந்து நிக்கிறாங்க. ஹீரோவும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, அதுக்கு சூயாவும் உனக்காக சூப் கொண்டு வந்திருக்கேன்னு. அதுக்கு ஹீரோவும் யாராச்சும் ஒரு ஆள் நம்ம ரெண்டு பேரையும் தனியா இந்த ரூம்ல இருக்கத பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க, உன்னோட நேம் தப்பா போயிடும்னு. சூயாவும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஏன்னா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன், சோ உன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. ஹீரோவும் ஆனா எனக்கு பிரச்சனை, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது, பாட்டி இதை வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு திங்ஸ் எல்லாத்தையுமே திரும்பவும் பாஸ்கெட்ல வச்சு இங்க இருந்து கிளம்பி போயிடு, இனி ஒரு தடவை இங்க வரவே வராது அப்படின்னு ரூம் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ சூயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இங்க கட் பண்ணா ஜயட்டாய் அவனோட படை வீரர்களை யாரு அடிச்சு துவைச்சது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக போயா சிட்டிக்குள்ள வரதுக்கு ரெடியா இருக்காங்களா. அப்ப பைசி போயிட்டு குதிரையில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட காவலாளிகள் கூட. இந்த மாதிரி ஒருத்தன் எல்லாம் நம்மள விரட்டி விட்டானா, இவனை கூட உங்களால தோக்கடிக்க முடியல அப்படின்னு பைசி கூட சண்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க. ஆனா பைசி தான் பலசாலி ஆச்சே. ரெண்டு பேருமே சண்டை போடும்போது ஜயட்டாய வெளுத்து வாங்கிடுறாங்க. ஜயட்டாய் அவங்களோட படை வீரர்கள் கூட அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. சோ பைசி இந்த நாட்டை ஜெயிச்சு இனி இந்த நாட்டுக்குள்ள யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு எல்லாருக்குமே புரிய வச்சுட்டாங்க. போயா இனி சந்தோஷமான தனி நாடா இருக்க போகுது. ஆனா என்ன, ஒருவேளை ஜயட்டாய் படையெடுத்து வந்தான்னா இவங்களுக்கு எதிர்த்து போராடுற அளவுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, போதிய ஆட்களும் கிடையாது. அதனால டேஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி நாங்க போயா சிட்டில வந்து செட்டில் ஆயிட்டோம், இங்க ஜயட்டாய் எங்களை படையெடுத்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் காவலாளிகள் தேவைன்னு. இந்த லெட்டரை படிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. அவளுக்கு எவ்வளவு தைரியம், வீட்டை விட்டு ஒருத்தன் கூட ஓடி போயிட்டு அவன் கூட போயால செட்டில் ஆயிட்டேன், எனக்கு இங்க படை வீரர்கள் தேவைப்படுறாங்க அனுப்பிவே அப்படின்னு தைரியமா லெட்டர் எழுதியிருக்கா. அது எப்படி நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்க அவங்களோட தம்பி இருக்கால அவன் எழுந்துருச்சு, இல்ல இல்ல அக்காவுக்கு ஹெல்ப் தேவை, அதனால நான் படை வீரர்களை கூட்டிட்டு அங்க போக போறேன்னு. அங்களும் என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க, நீ போயிட்டு அங்க சண்டை போட போறியா, சண்டை போட்ட அப்படின்னா உனக்கு சண்டை போட தெரியுமா, ஃபர்ஸ்ட் வாளை உன்னால கையில பிடிக்க முடியுமா, ஒழுங்கு மரியாதையா அமைதியாயிரு, அவ பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணலாம், அவளுக்கு சாப்பாடு தேவையா அரிசி வாங்கி அனுப்பலாம், என்ன வேணுமோ பண்ணி அனுப்பலாம், ஆனா என்ன படை வீரர்களை என்னால கொடுக்க முடியாது, அவளுக்கு படை வீரர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமா இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயின் புக் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சாச்சா, அதை திரும்பவும் ஹீரோவோட ஸ்டடி ரூம்ல வைக்கிறதுக்காகவே போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பாக்ஸ பாக்குறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சும் தெரியல, கதவு போட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. இப்ப ரூம்ல இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ உங்களை கூப்பிட்டு விட்டுருக்கான், அவன் ஸ்டடி ரூம்ல இருக்கானான்னு. ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ அந்த பாக்ஸ கையில வச்சுட்டு ரொம்ப கோவமா நிக்கிறாங்க. ஹீரோயினும் நீ சீக்கிரமாவே இன்னைக்கு திரும்பி வந்துட்ட போலன்னு. ஹீரோவும் நான் சீக்கிரமா வரல அப்படின்னா இந்த விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நீ எதை மீன் பண்றன்னு. ஹீரோ அந்த பாக்ஸ காமிச்சு இதை நீ ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்க, இதுல பாரு எவ்வளவு ஸ்கிராச்சஸ் கிடக்குதுன்னு. ஹீரோயினும் இல்ல நான் அதை தொட்டேன், அது உண்மைதான், அந்த ஸ்டடி ரூம்குள்ள போகும்போது எனக்கு ரொம்ப கோவமா இருந்ததுனால அந்த பாக்ஸை எடுத்தேன், ஆனா இதை திறக்க கூடாதுன்னு அப்படியே அங்க வச்சுட்டு வந்துட்டேன், நான் இதுல எந்த ஸ்கிராச்சையுமே போடலன்னு. ஹீரோ உடனே நீ திறக்க ட்ரை பண்ணல அப்படின்னா வேற யார் ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் என் மேல அனாவசியமா பழிய போடாத, உனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே என் மேல நிறைய சந்தேகம் இருந்துட்டு இருந்துச்சு, அதனால தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன உன்னோட ஒய்ஃபாவே நினைக்கல அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு.
உடனே வாய மூடு அப்படின்னு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா வாய மூடு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுனால உன்னோட ஃபேமிலி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு எல்லாமே அப்படியே மறைஞ்சு போச்சுன்றது அர்த்தம் கிடையாது. என்னோட மனசுல இன்னும் அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட பொருட்கள் எதையாச்சும் இனி ஒரு தடவை தொட்டன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா மூட்டை முடிச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு உன்னோட வீட்டுக்கே போயிடு அப்படின்னு அனுப்பி வச்சிருவேன். கேர்ஃபுல்லா இருன்னு அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க. ஹீரோயின் இருமிட்டு இருக்காங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ ரொம்ப கோவமா இருக்கான். அந்த பாக்ஸை நான் எந்த ஸ்கிராட்சுமே பண்ணல, யார் அந்த பாக்ஸ் எடுத்தது அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, என் மேல போட்ட பழிய இல்ல அப்படின்றத நான் நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றாங்க. அசிஸ்டன்ஸ் எல்லாருமே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க யாருமே யாரையுமே பார்க்கலையா, அது மட்டும் இல்லாம எல்லாருமே உங்களை கிண்டல் பண்றாங்க, எதிரி நாட்டு பொண்ணு வந்துட்டு மிலிட்டரி இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு உங்க மேல எல்லாருமே ரொம்ப கோவமா இருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு. ஹீரோயினும் கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், என் மேல தப்பில்லை அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு. அசிஸ்டன்ஸும் நீங்க இதை பத்தி பாட்டி கிட்ட போய் சொல்ல போறீங்களான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் இல்ல, பாட்டியுமே வெய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதனால என்ன அவங்க எதிரியா தான் பாப்பாங்க, என்னதான் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாலுமே உள்ள அவங்களுக்குள்ள என் மேல இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு இப்ப கண்டிப்பா போயிருக்காது, அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். சோ நான் பாட்டி கிட்ட சொன்னேன் அப்படின்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையா தான் வரும், இதை நான் சரி பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஹீரோ தானே என் மேல பழிய போட்டான், அதனால ஹீரோ கிட்டே போயிட்டு நான் இந்த தப்ப பண்ணல அப்படின்றத நிரூபிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, அவனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான் யார் இந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணது அப்படின்னு. அப்போ உண்மையான குற்றவாளி மாட்டிப்பாங்க. சோ நான் ஹீரோ கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணி ஆகணும். என்னோட தாத்தா எப்பவுமே நதி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் அமைதியா ஓடுற நதி அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நடுவில் ஏதாவது தடங்கள் வந்துச்சு அப்படின்னா நான் காட்டாரா ஓடுவேன் அப்படின்ற விஷயத்த கூட அவங்களுக்கு காட்டி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கும்போது அட்வைசர் அணைக்கட்டுல எந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ காதலே வாங்கலையே, அதனால அட்வைசரும் ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ ஒன்னும் இல்ல, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வராங்க. நீ எதுக்கு இப்ப இங்க உள்ள வந்தன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் நான் என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி. அந்த பாக்ஸை ஹீரோ கிட்ட இருந்து வாங்குறாங்களா, ஹீரோவும் ஒழுங்கு மரியாதையா பாக்ஸை தொடாத கூட அப்படின்னு கையில வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே தளபதிகள் எல்லாரும் திரும்பி நிக்கிறாங்க, இவங்க சண்டை போடுறத பார்க்க கூடாதுன்னு. ஹீரோயினும் இப்ப இந்த பாக்ஸை நான் தொடல அப்படின்னா எப்படி என்னால என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண முடியும், நான் எதிரி நாட்டை சேர்ந்தவ அப்படின்றதுக்காக நீங்க எல்லா பழியும் ஏன் மேல தூக்கி போடலாம் அப்படின்றது கிடையாது. தப்பு பண்ணவங்க அங்க சுதந்திரமா சுத்திட்டு இருக்கும் போது நான் எதுக்காக பண்ணாத தப்புக்கு பழி அனுபவிக்கணும், என்னாலலாம் அப்படி முடியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உன்னை ஏமாத்தி உன்கிட்ட இருக்கக்கூடிய மிலிட்டரி சீக்ரெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக கிடையாது. அப்படி உன்னோட மிலிட்டரி சீக்ரெட்டை நான் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் எடுத்திருப்பேன், அதுக்கு எனக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு டக்குனு ஹீரோ கையில இருந்து அந்த பாக்ஸை பிடுங்கி இது 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 இதுன்னு பண்ணி என்னலாமோ பண்ணி பாக்ஸை ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது என்னன்றதே பார்க்காம ஹீரோ கையில கொடுத்துட்டு என்னால இந்த பாக்ஸை ஓபன் பண்ண முடியாதுன்னு நினைக்காத, இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன் தான், என்னோட தாத்தா எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க, என்னால இது மாதிரி ஒரு பாக்ஸ் இல்ல 9 பாக்ஸ் நீ கொண்டு வந்தாலுமே அதை ஓபன் பண்ண முடியும். அப்புறம் எதுக்காக நான் அதுல ஸ்கிராட்ச் போட போறேன், என்னால ஓபன் பண்ண முடிஞ்ச ஒரு பாக்ஸை நான் எதுக்காக ஸ்கிராட்ச் பண்ண போறேன், கொஞ்சமாச்சும் மூளை இருந்துச்சு அப்படின்னா யோசி. அது மட்டும் இல்லாம நான் உன்னை கொலை பண்ணணும், உன்னோட மிலிட்டரி சீக்ரெட்டை திருடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நீ பெட்ரூம்ல வந்து ஒரு நாள் என் கூட படுத்தியே அன்னைக்கே உன்னை குத்தி கொலை பண்ணி இருந்திருப்பேன், மிலிட்டரி சீக்ரெட்டை அப்பவே திருடி இருப்பேன். நான் அந்த மாதிரிலாம் பட்ட பொண்ணு கிடையாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இதுக்கு காரணம் நம்ம ரெண்டு ஃபேமிலிக்குள்ளாடி இருக்கக்கூடிய அமைதி அப்படியே நிலவணும் அப்படின்றதுக்காக தான். அதனால அந்த அமைதி கொலையிற மாதிரி என்னைக்குமே நான் எதையுமே பண்ண மாட்டேன். ஒருவேளை உனக்கு இந்த பாக்ஸோட பாஸ்வேர்ட் மறந்துருச்சு, எப்படி திறக்கணும் அப்படின்றது மறந்துருச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. ஹீரோவும் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு அப்பதான் ஹீரோயின் சுய நினைவுக்கே வராங்க, ஐயோ நம்ம ஓவரா பேசிட்டோமோன்னு. அதனால என்ன மன்னிச்சிடு, ஒருவேளை நான் பேசினதுல ஏதாவது உனக்கு தப்பா தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடு, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நான் பண்ணாத தப்ப பண்ணனே அப்படின்னு என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. லியாங் உடனே கிளாப் பண்றாங்க. கியூ ஏன்டா கிளாப் பண்றேன்னு கேக்குறதுக்கு லியாங் பாருடா செம்மையா வந்து நான் தப்பு பண்ணல அப்படின்றத செம்மையா நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க, தைரியமா நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க, இதுக்கு கண்டிப்பா கிளாப் பண்ணியே ஆகணும்னு. எல்லாருமே வேண்டாண்டா இந்த நேரத்துல ஹீரோவை யாருமே வம்பிழுக்காதீங்க வாங்க போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ உட்கார்ந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோவோட தாத்தாவோட ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பீஸ், அவங்க அண்ணா இறந்தப்போ அவங்களோட ட்ரெஸ்ல ரத்தம் பட்டிருக்கும்ல அதோட பீஸ், அவங்க அண்ணா ஞாபகமா இருந்த ஒரு டோக்கன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள் வருதா, அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. இந்த பாக்ஸ்ல இருந்தது எல்லாமே மெமரிஸ் மட்டும்தான், மிலிட்டரி சீக்ரெட்லாம் கிடையாது. அப்பதான் ஹீரோவுக்கு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல என்னால இதை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னா நான் இதுக்காக இதை ஸ்கிராச் பண்ண போறேன், நான் ஒன்னும் அந்த
அளவு முட்டாள் கிடையாதுன்னு. அதனால ஹீரோவுக்கு அப்படின்னா இதை யாரு ஸ்கிராச் பண்ணிருப்பா அப்படின்ற டவுட் வருது. சோ ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட பத்தின உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமா போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். அடுத்ததா ஹீரோ என்ன பண்ண போறாங்க, யார் இதுல மாட்ட போறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். Thank you friends, take care, bye bye.